சிவாய நமயா. ஐயா சிவாய நம. சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பெங்களூர்ல மனைவியுடைய தொந்தரவு தாங்க முடியாம வந்து தற்கொலை பண்ணிருக்காரு. சரி. அதாவது எங்க பார்த்தாலும் சரி பெண்கள் ஆண்களால தான் பெண்களுக்கு பிரச்சனைன்னு வரும். ஆனா பெண்களால வந்து ஆண்களுக்கு பிரச்சனைக்கு வந்து இந்த சமூகத்துல வந்து வெளியே தெரியாது. ஆண்கள் சகிச்சுக்குவாங்க, ஆண்கள் வந்து சகிப்புத்தன்மையுடையவர்கள், வெளியே தெரியாது. சரி. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க. அதாவது நீங்க ஒரு தராசுல ரெண்டு தட்டு மாதிரி ரெண்டு பக்கம் பார்க்கணும். அதாவது ஒரு சிலர் அப்படி பண்றாங்க, ஒரு சிலர் ஆண்கள் கொடுமை பண்றாங்க, ஒரு சிலர் பெண்கள் கொடுமை பண்றாங்க. இது பெண்கள் சிலர் வந்து கள்ள தொடர்பு வச்சுட்டு கள்ளக்காதல் வச்சு தீர்த்து கட்டுறது, இப்படி சம்பவங்கள் நடக்கதானே செய்யுது. ஆமா. அதே போல ஆண்களும் சிலவன் அந்த விஷயங்கள் செய்யதான் செய்யறான். அதுக்காக இங்க எல்லா பக்கமே நம்ம யார குற்றம் சொல்லன்னு எனக்கு தெரியல. இது பகவான் ஏற்கனவே சொன்னது. சாமி இப்ப இறைவனை எம்பெருமானே சொல்றாருல, உந்தன் பலங்குலைக்க உலகில் பெண்ணை வகுத்து விட்டேன், உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதுவும் நான் மகனே. கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, 13க்குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம். சிவபெருமானே சொல்றாரு, ஈசனே சிவகாண்டத்துல பாடுறாரு எம்பெருமா. சிவம் பாடுறான், உந்தன் பழங்குலைக்க உலகில் பெண்ணை வகுத்து விட்டேன், உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதும் நான் மகனே. கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து பாருங்கப்பா, 13க்குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டங்கிறார் பெருமாள். இது சிவபெருமானுடைய வார்த்தை. உன்னுடைய சக்தியை குறைக்கிறத பெண்ணை வகுத்தேங்காரு இறைவன் சொல்றான், நான் சொல்லல. அதுக்காக எல்லா பெண்களையும் சொல்லல சாமி. இந்த மாதிரி சிலர் வந்து இப்படி அநியாயம் அக்கிரமத்துல பண்றவங்கள அப்புறம் என்ன செய்ய? இப்போ இல்ல சட்டம் ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் எல்லாம் போய் புருஷ குடும்பப்படுத்துறாங்கிறது, வரதட்சணை கேட்கறாங்கிறது, இதெல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு அது நிறைய அதெல்லாம் அந்த பாவத்தை அவங்க அனுபவிப்பாங்க. நடக்குது இல்ல எல்லாரும் அப்படி இல்ல. இப்போ கணவனுக்கு ஒண்ணுன்னா துடிக்கிற மனைவியும் இருக்கிறாங்க, கள்ளக்காதலனை வச்சுட்டு தீர்த்து கட்டுறவாளும் இருக்கிறா. இப்ப அப்ப நம்ம எல்லாத்தையுமே பொத்தாம் குற்றம் சாட்டிட விட முடியாது. இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றவங்களை தான் நான் சொல்றேன். திருப்பூர்ல ஒரு சம்பவம், ஒரு பைனான்சியர் கொலையில பாத்தீங்கன்னா இப்ப மனைவிதான் சம்பந்தம், காரணம் கள்ளக்காதல். இதெல்லாம் ஏகப்பட்ட பல பதிவுல சொல்லிட்டேன், சொன்னா அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இருக்குன்னு தான் நானும் இதை சொல்ல விரும்பல. சாமி சொல்றாருல, கட்டழிந்து பெண்கள் தானும் கற்பு மிக தவறும். கட்டழிந்து பெண்கள் கற்பு மிக தவறுன்ட்டாரு. எல்லா பெண்களையும் சொல்லல, இந்த மாதிரி தப்பு பண்றவங்கள சாமி சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? மனுவேதியிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளார்கள். கேட்க மாட்டா. கள்ளக்காதல் வந்ததுக்கு அப்புறம் எப்படி புருஷனோட சொல்ல கேட்பா? கள்ளக்காதல் சொல்லதான் கேட்பா. எல்லா பெண்களையும் சொல்லல, அது தப்பு பண்ற பெண்களை எம்பெருமான் சொல்றாரு. இன்னைக்கு கணவனுக்கு ஒண்ணுன்னு அப்படியே பதற துடிக்கிற மனைவி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. எல்லாமே அப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒன்னு ரெண்டு கழுசடைகள் தவறு செய்யறாங்கன்னா அதுக்காக நீங்க எல்லாத்தையும் பொத்தாம சொல்லக்கூடாது. ஆனா இருந்தாலும் ஆண் பாவம், ஏற்கனவே ஆண் பாவம் படமே எடுத்துட்டா சொல்றேன், மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன். அததாங்க ஆண்களுக்கும் இங்கே அநீதிகளுக்கு இழைக்கப்படுகிறது. சிவனே சொல்றாருல, சாமி சொல்றாரு, பெட்டை கோழி சிறகு தட்டி கூவவும் தான் கண்டேனப்பா, சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டைதானும் கூவ கண்டேன் சிவனே. ஐயா பெருமாள் சொல்றாரு, சிவன்ட்ட உரையாடுறாரு, கலியுகத்துல பெட்டை கோழி சிறகு தட்டி கூவும். இறைவன் வார்த்தை பொய்யாவுமா? நீ கூவுது இல்ல, கள்ளக்காதல வச்சுட்டு தீர்த்து கட்டுது இல்ல புருஷனை. எல்லா பெண்களையும் சொல்லல, எல்லா பெண்களையும் சொல்லல. இந்த மாதிரி தப்பு பண்றவங்க சாமி சொல்லியிருக்காரு, நடக்கும் பெருமாளுடைய வார்த்தை இது. சேவக்கோழி தான் கூவாதான் இயல்பான, பெட்டக்கோழி கூவண்டா கலியுகத்துல அப்படிங்கிறாரு எம்பெருமா. அதனால விடுங்க விடுங்க, இதெல்லாம் பேசி என்ன பண்ண போறீங்க? இது உலக இயல்பு, இது ஒண்ணும் பண்ண முடியாது. கலியுகம் அழிஞ்சு தர்மயுகம் வர்ற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா கலியனுடைய செயல் தான் இது எல்லாமே, கலியனுடைய இயல்பு. மனிதர்கள் எல்லா மனுஷனும் நல்லா வந்தாங்க, எவனும் கெட்டவன் கிடையாது. அவனவனுக்குள்ள இருக்க களி இயல்பு தப்பு பண்ண வைக்குது. நீங்க நேர்மையா இருக்கணும்னு சொல்லி ஒரு மாசம் இருங்களேன், ஒரு பொய்யே சொல்லக்கூடாதுன்னு உங்களை 100 பொய் சொல்ல வச்சிருவான் அந்த களி. ஏன்னா உங்களுக்குள்ளே களியே இருக்கிறான். அதான் சாமி சொன்னாரு, அடங்காத களியை நான் அடக்க வந்ததினாலே அழுக்குமே பற்றலாச்சே சிவனே ஐயா. பெருமாள் சிவன்ட்ட உரையாடுற, சிவனை நீ என்ன களி அழிங்கிற, நீ வரத்தை கொடுத்து அனுப்பிட்ட அவனுக்கு,
இப்ப நீ அழின்னு சொல்ற, நானே அவதாரம் பண்ணி போனாலும் கூட என்னையவே பொய் பேச வச்சிருவாங்கிறாரு. களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சலிவாகி மேனி சடலம் இருள் ஆகுமல்லோ, மெய் பேச வேணும் என்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொழியும் போடுபடனங்காரு சாமி. பெருமாள் சொல்றாரு சிவன்ட்ட, சிவனே நீ போய் களின்னு அழின்னு சொல்லிட்ட, நீ அவனுக்கு கொடுத்த வரம் அவன் எல்லா உயிர்லயும் இருக்கான், எல்லா இதுலயும் உட்கார்ந்துட்டான். நானே உண்மையா இருக்கணும்னா என்னையே பொய் பேசக்கூடாது, பொய் பேச வச்சிருவானே, அவதாரம் பண்ணி வந்து அவரையே பொய் பேச வச்சிருவானா. அப்ப உங்களை விடுவானா? நீங்க நேர்மையா இருக்க நினைச்சாலும் உங்களை மனதளவுலயாவது உங்களை வந்து சஞ்சலப்படுத்திடுவான் களியன், இருக்க விட மாட்டான். அது சொல்றாருல, வாளாயுதத்தாலே வாய்த்தக்கனை அம்பாலே பாலாக்க என்றாலும் படாதீங்க. அவன் 6 பிறவி எடுத்து நீர் போல் என்னதுக்கா நெற்கலிய பார்க்கல. பெருமாள் சொல்றாரு சிவன்ட்ட, மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுற, நீ கலியனை போய் அழிச்சிட்டு வாங்குற. அந்த கலியுகத்தை கலியன் அழிச்சாதான் கலியுகம் ஃபுல்லா அழிக்க முடியும். அவனை அழிக்க முடியாதுங்கிறாரு. ஏன்னா கலியுகம் முடிகிற வரைக்கும் சிவன் கொடுத்த வரம் அவனுக்கு செல்லும். அது முடிகிற வரைக்கும் அவனுடைய வரம் தோக்கும். ஏன்னா அவரே சொல்றாரு, 6 பிறவில அசுரனா வந்தான், உருவத்தோட வந்தான், இரணியனா வந்தான், ராவணனா வந்தான். வாளாயுதத்தாலே வாய்த்தக்கனை எம்பாலே நான் அழிச்சிட்டேன். ஆனா இவன் வாழ ஆயுதத்துக்கு அகப்பட மாட்டான். இந்த கலியன் மாய்மால எண்ணம், அவனை எப்படி அழிக்க முடியுங்கிறாரு. உங்களுக்குள்ளயும் கலியன் இருக்கான், எனக்குள்ளயும் இருக்கான். நானே யோக்கியனா வாழணும்னு நினைச்சாலும் கூட என்னால வாழ முடியாது. ஏதோ ஒரு வகையில எனக்கு எடுத்துருவான் கலியன். எல்லாத்தையுமே அப்படிதான். ஆளானப்பட்ட விஸ்வாமித்திரரு மேனகையை கண்ட உடனே எல்லா வேஷத்தையும் கழிச்சிட்டு ஓடிட்டாரு. நானும் நீங்கள் என்ன விஸ்வாமித்திரரா சொல்லுங்க. அதனால இங்கெல்லாம் நீங்க பாருங்க, நீங்க உண்மையா இருக்கும்னு நினைங்க, உங்களை இருக்க விட மாட்டாங்க களி. இங்க எல்லா மனுஷனும் நல்லா வந்தாங்க, எவனும் கெட்டவன் கிடையாது. அவனும் இது களியை இருக்க விட மாட்டான். இந்த கழிவு கழிவு வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால அதையும் சாமி சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன குற்றம் இலையிலா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன், தருவேன் நான் நல்ல புத்தி. தப்பு பண்ணாம இருக்க முடியாது பிள்ளைகளை, ஆனாலும் உங்களை மன்னிப்பேங்காரு. நீங்க பகவானை தேடிடுங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேலை செய்யுங்க, உங்களுடைய இதயம் ஈஸ்வரனை நோக்கி இருக்கட்டும், சிவனை நோக்கி இருக்கட்டும். அதனால இதுல ஆண்களுக்கு கொடுமை நடக்குது, இதெல்லாம் இதுல கொஞ்ச நாள் கூத்துங்க. நீங்க ஆத்மாவை பாருங்க, உடலை பார்க்காதீங்க. எல்லாரும் உடலை பாக்குறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு துன்பம். நம்ம அழியாத பொருள் ஆத்மா நமக்குள்ள இருக்குது. இந்த உடல் அழிய போற உடலை தான் நம்ம தேடுறோமே ஒழிய உள்ளான பொருள் நம்ம தேடுறது இல்ல. அதனால ஆத்மாவை தேடுங்க, ஜீவன் முக்திக்கு வழியை தேடுங்க. அப்பதான் இந்த பிறவிங்கிற இந்த பெருங்கடல்ல இருந்து நீதி நம்ம பேரின்ப வாழ்வுக்கு போக முடியும். அதை விட்டுட்டு வெறும் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை, பெண்ணு பொண்ணு மண்ணு, இந்த 3 மாயையில மூழ்கணும்னா அப்புறம் சிக்கல் தான். சாமி அதையும் சொல்றாரு, மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுண்டால் களி தீரும் என்மகனேங்காரு. இந்த களியில இருந்து நீங்க கடப்படணும்னா 3 ஆசை விடணும். பெண்ணாசை மண்ணாசை 3 உங்களுக்கு இழுக்கும். சாகுற வரைக்கும் உங்களுக்கு இழுக்கும். பெண்ணாசை மண்ணாசை பொண்ணாசை சாகுற வரைக்கும். இந்த 3ல ஒரு ஆசை. இது கலியனுக்கு சிவன் கொடுத்த வரும். சிவன் கலியன்ட்ட வாங்கின வரமே அதான். அவன் என்ன கேட்கான், கலியன் கழிச்சுக்கிட்ட நான் சாகுற வரைக்கும் அந்த பெண் மேல உள்ள மோகம் என்ன விட்டு போக கூடாது சிவனேங்கிறான். சாகுற வரைக்கும் அந்த பெண் மேல உள்ள ஆசை போக கூடாதுன்னு வர வாங்கிட்டு வந்துட்டான். இன்னைக்கு எவ்வளவு தவறுகள் நடக்குது. 90 வயசு 60 80 வயசான ஆளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த மாதிரி பண்ண செய்தி வருதா இல்லையா? என்ன காரணம்? கலியனுக்கு கொடுத்த வரம். சிவன்ட்ட கலியன் வாங்கின வரம் அப்படி. அதனால நீங்க இதெல்லாம் நம்ம இங்க எவனையுமே நம்ம கெட்டவன்னு சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய இயல்பு, அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய கர்ம வினை எல்லாத்தையும் செய்ய வச்சிருந்து சிக்கிக்கிறாங்க. இதுல போய் அவன் நல்லவன் இவன் கெட்டவன், இந்த கர்மாந்திரம் வேண்டாம். எவனையும் நல்லவன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை, யாரையும் கெட்டவன்னு சொல்றதுக்கு எனக்கு யோகிதை இல்லை. நான் நானாக இருக்க விரும்புகிறேன், நீங்கள் நீங்களாக இருங்கள். அவரவருக்கு ஒரு இயல்பு இருக்கு, கர்மா நடத்துது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இயல்பு நம்மளை நடத்த வச்சிரும். நம்ம எதுவுமே செய்யறது இல்லைங்க, எல்லாம் கர்மா. அதனால நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீங்க மோட்சத்துக்கு வழியை தேடுங்க. சிவனை உங்க என்ன வேலை வேணாலும் செய்யுங்க, கசாப்பு கடையில் கூட வேலை செய்யுங்க. உங்களுடைய இதையும் சிவனை நோக்கி இருக்கட்டும். என் பக்தன் நல்லவங்கிறாரு. சாகும்போது என்ன நினைக்கிறோம், என்ன வந்து அடையிறாங்கிறாரு. உயிர் போகும்போதாவது அவரை நினைச்சுக்கோங்க. நானும் அதுக்குதான் முயற்சி பண்றேன். நன்றி. நமஸ்காரம்.